பொள்ளாச்சி ஏரியாவில் நல்ல தண்ணீர் வசதியோட குறைவான விலையில் 11 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இதை 6 ஏக்கர் ப்ளஸ் 5 ஏக்கர் ரெண்டாக பிரித்து கூட தருவாங்க. இந்த தோப்பு பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த டீட்டெயிலும் மிஸ் ஆகாது. வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த லேண்டோட டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா 11 ஏக்கருங்க. 11 ஏக்கருமே தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோட் ஃபேஸிங்காகவே அமைஞ்சிருக்குங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கிணறு 2 போர் இருக்குங்க. ஒரு கிணறு ஒரு 80 அடி ஆழம் இருக்கக்கூடிய பழைய காலத்து கிணறுங்க. நீள அகலம் பார்த்திங்கன்னா 100 அடிக்கு 100 அடி இருக்குங்க. அந்தளவுக்கு பெரிய கிணறு. அதுக்கு ஒரு போர் இருக்குங்க. 10 ஹெச்பியில் இபி சர்வீஸ் ஒன்று இருக்குங்க. இந்த லேண்டோட மெயின் வாட்டர் சோர்ஸே அதுதாங்க. அது போக இன்னொரு கிணறு இருக்குங்க. ஜல மூலையில் அமைஞ்சிருக்குங்க. அந்த கிணறுக்கு ஒரு 7.5 ஹெச்பி சர்வீஸ் இருக்குங்க. அந்த கிணறுக்கும் ஒரு போர் இருக்குங்க. எந்த ஒரு வெயில் காலத்தில் கூட தண்ணி பற்றாக்குறையே கிடையாதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த லேண்டோட சரௌண்டிங் எல்லாமே தென்னந்தோப்புகள் தான் இருக்குங்க. இந்த லேண்டுக்கு திருமூர்த்தி மலையிலேருந்து வர்ற பிஏபி பாசனம் இருக்குங்க. பிஏபி பாசன வாய்க்கால் இந்த லேண்டை ஒட்டியே அமைஞ்சிருக்கிறதுனால தலைமடையாகவே இருக்குங்க. அது போக பிஏபி பாசனம் பாயாத நேரத்தில் வாய்க்காலில் எப்போவுமே தண்ணி போயிட்டுருக்கறனால வாய்க்காலில் தண்ணி போனாலே லேண்டுக்குள்ளே இருக்க கிணறு ரெண்டுமே ஸ்டோரேஜ் ஆகிக்குங்க. பிஏபி வாய்க்காலுக்கும் இந்த லேண்டுக்கும் இடையில் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குங்க. அதனால் தண்ணி பிரச்சனை எந்த காலத்துலேயும் கிடையாதுங்க. தென்னமரத்தோட வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வயசுக்கு மேலே இருக்குங்க. ரொம்ப நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க. ஈல்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வருதுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. அதனால் நோய் எதுவும் தாக்காமல் ரொம்ப நல்லபடியாக மகசூல் கொடுத்துட்ருக்குங்க. இந்த லேண்டுக்கு இடையில பார்த்திங்கன்னா நிறைய மர செடிகள் வச்சுருக்காங்க. வாழை மரம், பப்பாளி மரம், எலுமிச்சை, இந்த மாதிரி நிறைய வகையான மர வகைகள் உள்ளே வச்சுருக்காங்க. இதனோட காய்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கிற மற்ற தோப்புகளை விட இதனோட காய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த லேண்ட் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஒரு பசுமையான ஒரு சூழலில் அமைஞ்சிருக்குங்க. காய்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ரொம்ப நல்லா வெயிட் வரக்கூடிய பெரிய சைஸான காய்கள். அவுட்டன் கண்டிப்பாக அதிகமாக வரக்கூடிய ஒரு தோப்புங்க. நீங்கள் நேரில் பார்த்தாலே புரியுங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க. இந்த லேண்ட் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. டோட்டல் 11 ஏக்கராங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் பிரித்து தேவைப்படுது அப்படின்னா 6 ஏக்கர் தனியாக 5 ஏக்கர் தனியாக பிரித்து தருவாங்க. அப்படி பிரிக்கும்போது ஒரு கிணறு ஒரு போர் 6 ஏக்கருக்குள்ளே வந்துடுங்க. இன்னொரு கிணறு இன்னொரு போர் அந்த 5 ஏக்கருக்குள்ளே வந்துடுங்க. அதனால் பிரிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. தட வசதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ரோட் ஃபேஸ் வருங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மண் தடம் வருங்க. நீங்கள் பிரித்து வாங்கினாலும் 2 தடம் இருக்கிறனால ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த 11 ஏக்கர் போக மீதி ஒரு அரை ஏக்கர் இருக்குங்க. அதில் மாட்டுக்கு தேவையான தீவன பயிர்கள், மக்காச்சோளம் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. நல்ல ஒரு அருமையான தண்ணீர் வசதியோட ஒரு இயற்கையான சூழலில் ஒரு நல்ல தென்னந்தோப்பு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது 100% உங்களுக்கு சூட் ஆகுங்க. இந்த ஏரியாவிலேயே விலை ரொம்ப குறைவாக தான் இதுக்கு கோட் பண்ணுறாங்க. அதனால் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினீங்கன்னா கூட கண்டிப்பாக இதனோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த லேண்டுக்குள்ளே ஃபார்ம் ஹவுஸ் எதுவும் கிடையாதுங்க. ஆனால்
டெம்ப்ரவரியாக ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பில்டிங் ஒன்று இருக்குங்க. அதில் மாடுகள் கட்டியிருக்காங்க. அது போக ஒரு சின்ன ரூம் இருக்குங்க. இந்த கிணறு பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ஜல மூலையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கிணத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு போர் இருக்குங்க. தண்ணி வந்து ரொம்ப நல்லா பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குன்னு. ஒரு கிணறு மெயின் கிணறு இருக்கிறதுனால இதில் வந்து கம்மியாக தான் தண்ணி ஓட்டுறாங்க. அதனால் தண்ணி வந்து ரொம்ப மேலாலேயே இருக்குங்க. டோட்டலாகவே இந்த தோப்புக்கு பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனையே சுத்தமாகவே கிடையாதுங்க. எக்ஸஸாக தான் இருக்குதுங்க தண்ணி. நல்ல வெயில் காலத்தில் கூட இந்த தோப்புக்கு வந்து தண்ணீர் தட்டுப்பாடு வந்தது கிடையாதுங்க. நீங்கள் தோப்பை விசிட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியுங்க எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, எந்த அளவுக்கு நல்லா தண்ணி பாஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இது வந்து பக்கத்தில் இருக்கிற தோப்புங்க. கட் ரோட் ஃபேஸிங்காகவே இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த தோப்புலேருந்து ஒரு 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குங்க. அந்த குளம் வந்து அந்த ஏரியாவில் மழை காலத்தில் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் வரைக்கும் அதில் எப்போவுமே தண்ணி இருக்குங்க. ஸோ அதனால் போருக்கு கிணறுக்கு எல்லாமே நல்லபடியாக ஸ்டோரேஜ் ஆகிக்குங்க. கிரவுண்ட் வாட்டர் லெவல் எப்போவுமே மேலேயே இருக்குங்க. இந்த தோப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக என்ன சொல்ல வரேன்னா தண்ணி பிரச்சனையே சுத்தமாக கிடையாதுங்க. நான் சொன்ன 2வது கிணறுங்க, ரொம்ப பெரிய கிணறுங்க. இதுக்கு 10 HP EB சர்வீஸ் இருக்குங்க. தண்ணி வந்து தீராத தண்ணீர் வசதிங்க. இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 55 லட்சம் சொல்கிறாங்க. அது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. அதுலேருந்து நம்ம நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் வர்ற மெயின் ரோட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. இந்த லேண்ட் எக்ஸாக்டாக பொள்ளாச்சியிலேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க. பூசாரி வட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த லேண்டை நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.